மகாபாரதம் மிகப்பெரிய இதிகாசங்களில் மகாபாரதமும் ஒன்று. இதிலிருந்து ஒரு பகுதி தான் பகவத்கீதை. அதாவது பகவத்கீதையில் என்னென்னா, போரில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசனை, அதாவது அட்வைஸ் பண்ணுறதான் பகவத்கீதை. அவ்வளோ பெரிய பகவத்கீதையே இந்த மகாபாரதத்தில் ஒன்று தான். இந்த மகாபாரதத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தர் நீதி தவறாமல் எப்படி இருக்கணும், ஒருத்தன் கூட பிறந்தவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், என்னதான் நீ நல்லவனா இருந்தாலுமே கெட்டவங்க கூட சேரும்போது அவனுடைய சுபாவங்கள் எப்படி மாறுது, தர்மம் பண்றதுனால ஏற்படுற நன்மை என்ன. ஸோ அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், தன்னுடைய தாயை எப்படி பாதுகாக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் என்னென்ன அட்வைஸ் தேவையோ எல்லாத்தையுமே நம்ம மகாபாரதத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட மகாபாரதத்துல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, விநாயகருக்கு ஏன் தந்தத்துல ஒரு தந்தம் மட்டும் பாதியில இருக்கு அப்படின்னுட்டு? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரி என்னடானா, இவ்வளோ பெரிய மகாபாரதத்தை எல்லாருக்கிட்டையும் எளிமையாகவும் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்க்கணுன்னுட்டு வியாசர் முடிவு பண்ணுறாரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த இதிகாசத்தை நம்ம எழுதுவோம். அப்போ இந்த இதிகாசத்தை எழுதுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்ல. அதனால என்ன நினைச்சாருன்னா, அவர் பிரம்மர்கிட்ட கேட்குறாரு, பிரம்மதேவரே இப்படி நான் எழுதலான்ட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுட்டு. பிரம்மதேவர் சொல்லிடுறாரு, இதுக்கெல்லாம் சரியான ஆள் யாருன்னா கணபதி தான். ஸோ நீ கணபதி கிட்ட போய் ஹெல்ப் கேளு, அவர் நிச்சயம் பண்ணுவாரு அப்படின்னுட்டு சொல்றாரு. ஸோ இவர் சொன்ன அட்வைஸை கேட்டுட்டு வியாசர் என்ன பண்றாரு, கணபதி கிட்ட போய் கேட்குறாரு, இப்படி நான் இதிகாசம் எழுதலான்ட்டு இருக்கேன், ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கவும். அப்போ அதுக்கு விநாயக பெருமான் சொல்கிறாரு, சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னுட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுத ஆரம்பிக்கும் பொழுது விநாயகர் சொல்கிறாரு வியாசர்கிட்ட, இங்கே பாருங்க நான் எழுதுறேன், ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல நான் கடனை எழுதிடுவேன், அதனால் நீங்கள் சொல்லும்போது எங்கேயுமே திக்கி திணறாமல் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. இதை கேட்ட வியாசரும் சொல்கிறாரு, ஓகே எனக்கும் இதில் சம்மதம் தான். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. என்னடானா, நான் சொல்ல சொல்ல நீங்கள் நிப்பாட்டாமல் எழுதணும், நீங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் எந்த மாடுலேஷனில் சொல்கிறேனோ அதே மாடுலேஷனில் புக்லேயும் வரணும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ இவர் சொல்ல சொல்ல அதுக்கு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கணபதி வேக வேகமாக எழுதுறாரு. அதாவது விநாயகர் பெருமான் வேக வேகமாக எழுதிக்கிட்டே வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருடைய எழுத்தாணி இருக்குல்ல, அப்போலாம் அந்த ஆணியை வச்சு தான் எழுதி பழக்கம். ஸோ அப்போ அந்த எழுத்தாணியோடைய அந்த கூர்மை ரொம்ப மழுங்கி போயிடுச்சான். ஸோ எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வரல. அப்போ விநாயகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இவருடைய கதை எந்த விதத்துலையுமே ஸ்டாப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய தந்தத்தை பறித்து பிடுங்கி அதை எழுத்தாணியாக அவர் யூஸ் பண்ணாராம். அதனால தான் அவருக்கு அவருடைய முகத்தில் பார்க்கும்போது தந்தத்தில் ஒரு சைடு மட்டும் ரைட் சைடு குட்டி உண்டா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சிச்சு, உங்ககிட்டே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நானும் ஷேர் பண்ணேன். அப்பேற்பட்டவர் விநாயகர். ஸோ விநாயகர் வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் பெருமான் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எழுதினாராம். இப்படிதான் மகாபாரதம் நம்ம எல்லாருக்கிட்டையும் கிடைச்சிச்சு. மகாபாரதம் ரிக்கி, யசு, சாம, அதர்வனம் அப்படிங்கிற 4 வேதங்களுக்கு அப்புறம் 5வது ஒரு வேதமாக கருதப்படுது. எனக்கும் மகாபாரதம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பெட் டைம் ஸ்டோரிஸ் இதுதான். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அர்ஜுனா ஸ்டோரி சொல்லுங்க, அம்மா பீமன் கதை ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.